ஆண் பிள்ளைகளை காட்டிலும் பெண் பிள்ளைகள் தந்தை மீது வைத்திருக்கும் அன்பு இனம் புரியாத ஒன்று. அந்த அன்பினை இன்று வரை பலர் இன்னதென்று கதைகள் வழியாகவும் சினிமாக்கள் மூலமாகவும் சொல்ல முயன்றாலும் சொல்வதற்கு இன்னும் ஏதோ ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது. அது அந்த பெண் பிள்ளைகளுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. ஆனால் அப்படி பாசம் வைத்த 2 பெண் பிள்ளைகள் ஒரு தந்தையால் கடப்பாரை கொண்டு மாறி மாறி அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பிஞ்சு உடல்கள். கைகளால் அடித்தால் கூட தாங்காத அந்த சின்னஞ்சிரசுகள் கடப்பாரை கம்பி அடிகளை எப்படி தாங்கியிருக்க முடியும்? அந்த ஊர் மக்கள் இன்னமும் அதை மறக்க முடியாமல் தான் இருக்கிறார்கள். ராயம்பேட்டை, தேதி 28/8/2019. அன்புள்ள அம்மா அப்பா அவர்களுக்கு உங்கள் மகள் மீனா எழுதும் கடிதம். நலமறிய ஆவல். இங்கு நான் நல்ல முறையில் படிக்கிறேன். அதனால் வருகின்ற தீபாவளி பண்டிகைக்கு எனக்கு புதிய ட்ரெஸ் எடுத்து கொடுக்குமாறு தங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு தங்கள் பாசமுள்ள மகள் மு. மீனா. அன்புள்ள அப்பா அம்மாவிற்கு உங்கள் மகள் எழுதுவது. எனக்கு விரைவில் திருமணம் செய்யாமல் என்னை டாக்டருக்கு படிக்க வையுங்கள். இப்படிக்கு உங்கள் மகள் எம். ஷிவானி. இப்படி முத்து முத்தான எழுத்துகளில் 2 மொட்டுகள் தங்கள் அப்பா அம்மாவிற்கு தங்கள் ஆசையையும் எதிர்கால கனவையும் அழகான கடிதங்களாக எழுதியிருக்கின்றனர். ஒரு மொட்டு எனக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுங்க என கேட்க, மற்றொரு மகளோ டாக்டருக்கு படிக்க ஆசைப்பட்டாள். ஆனால் கிராமத்தின் வாசனை அவளுக்கு அந்த சின்ன வயதிலேயே தெரிந்திருக்கிறது. வயதுக்கு வந்தவுடன் திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் என்று புரிந்து கொண்டவள் அவள். அதனால்தான் தான் டாக்டருக்கு படிக்க வேண்டும் என முன்னதாகவே தனது அப்பாவுக்கு வேண்டுகோள் வைத்திருக்கிறாள். ஓர் ஏழை தகப்பனுக்கு பிள்ளைகளின் ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்ற முடியாமல் கூட போகலாம். அது ஒன்றும் குற்றமில்லை. ஆனால் இந்த அன்பான அழகான குழந்தைகள் இருவருக்கும் தகப்பன் அளித்த பரிசு மரணம். ஆம், அன்புள்ள அப்பா என எழுதிய அந்த பிஞ்சு கரங்களை அந்த தகப்பன் கடப்பாறையால் அடித்து இயங்காமல் செய்துவிட்டார். காலையில் நாங்கள் ஃபோன் பண்ணி பேசணும். எங்கள் பசங்கிட்ட எல்லாருக்குமே நாங்கள் பேசணும். நாங்கள் வேலைக்கு போய் நிற்கிறோங்க்கா, எது பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லி நின்றாலே. ஆனால் செவ்வாய்க்கிழமை நைட்டு பார்த்தா எங்களுக்கு 8:30க்கெல்லாம் எங்களுக்கு 9 மணிக்கெலாம் எனக்கு ஃபோன் வந்துடுச்சு. இது மாதிரி ஆயிடுச்சு, அடித்து போட்டாங்க அப்படின்னு. சரி, அப்போ நாங்கள் நம்பலை. இது இவ்வளோ இருக்காது அப்படி சொன்னதுக்கு அவங்க டீட்டெயிலாக சொன்னாங்க. ஃபோன் பண்ணி டீட்டெயிலாக சொன்னாங்க. ராயம்பேட்டில் தேவிகான்றவங்க வந்து அடித்து போட்டாங்க முருகான்றவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் உடனே அந்த டைம் நாங்கள் பஸ் ஏறி வண்டி வச்சுருந்தோம். வண்டியில் வந்ததுக்கு நேராக ஜிஹெச் போயிடுச்சு. சரி, இங்கே வராதிங்க, நேராக நீங்கள் அங்கே போங்க அப்படின்ட்டாங்க. அங்கே போய் தான் நாங்கள் பார்த்தோமே. அடையாளமே தெரியல, அந்த அளவுக்கு அடித்து போட்டுக்கிறோம். 2 பிஞ்சு குழந்தைகளை மட்டுமல்ல, குழந்தைகளை பெற்றெடுத்த தாயையும் கொடூரமாக கடப்பாறையால் அடித்து சாகடித்திருக்கிறார். இப்படி பெற்ற குழந்தைகளையும் கட்டிய மனைவியையும் எப்படி ஒருவரால் ஈவு இரக்கமின்றி கொலை செய்ய முடியும்? எப்படி அந்த கொடூர கொலைகள் அரங்கேறின? எதற்காக 3 கொலைகள்? ஊடகங்களில் வெளிவந்த செய்திகள் உண்மையா? பலவிதமான கேள்விகளோடு சம்பவம் நடந்த ஊருக்கே சென்றோம். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ராயம்பேட்டை என்ற கிராமத்தில்தான் அந்த கொலைகள் அரங்கேறியிருந்தன. ராயம்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்கிற தறி தொழிலாளிதான் தறிகட்டு போய் தனது மனைவி மகள்களையே கொலை செய்திருக்கிறார். ராயம்பேட்டை கிராமத்தில் நுழைந்த போதே அங்கிருக்கும் மக்கள் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் இருப்பதை பார்க்க முடிந்தது. அப்படி ஜாலியாக இருந்தவதான் இப்போ இதுமாரி பண்ணி விட்டாங்க. அது எதனால் என்னன்னே தெரியல. யாரும் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து கேட்டு பார்த்துட்டோம். போலீஸ் மூலிமா வந்து விசாரித்தாங்க. அது வேணும்னு யாரோ சீண்டி கூட்டு தான் பண்ணிருந்தது காரணமே. வேறு நல்லா தான் இருந்தானே, நல்லா இருந்தோம், திடீர்னு இப்படி ஆகிட்டேன்னா என்ன காரணம்? இதோ இந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்ட சிறிய வீடுதான் முருகனின் வீடு. இந்த வீட்டில்தான் முருகன் தனது மனைவி தேவிகா மற்றும் மகள்கள் மீனா, ஷிவானியுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார். நாம் அங்கு போயிருந்த போது இறந்து போன தேவிகா மற்றும் குழந்தைகளுக்கு படையலிட்டுக் கொண்டிருந்தனர். முருகன் கடப்பாறையால் தேவிகாவையும் குழந்தைகளையும் தாக்கிய போது எந்த சத்தமும் கேட்கவில்லை என்கின்றனர் ஊர் மக்கள்.
நான் உள்ளே வந்து பார்த்தேன். வந்து 2 குழந்தைங்க தலை இந்த பக்கம் இருந்துச்சு, கால் அந்த பக்கம். 2 பேரும் அடிபட்டு ரத்தம் வெள்ளமாக இருந்துச்சு. அதே மாதிரி தேவிகா வந்து அந்த பக்கம் தலை இருந்துச்சு, அதுவும் தலை ரத்தம். ஆனால் தலையெல்லாம் கொஞ்சம் ரத்தமெல்லாம் உறைஞ்சி போயிருந்துச்சு கொஞ்சம். ஆனால் இது வந்து அடித்து கொஞ்சம் நேரம் ஆன பிற்பாடு தான் நாங்கள் பார்த்தோம். அந்த சம்பவம் நடக்கும்போது எங்களுக்கு சத்தமே கேட்கல, ரவ கூட கேட்கல. 2 கதவும் மூடிட்டு தான் இந்த வேலை செஞ்சோம். செஞ்சு அவன் 1/2 மணி நேரம் பிறகு தான் அவன் கதவு திறந்தான். அது வரைக்கும் உள்ளே தான் இருந்தான். சம்பவம் நடந்த இரவு கீழ்பெண்ணாத்தூரில் இருக்கும் ஹோட்டல் ஒன்றில் வேலைக்கு சென்ற தேவிகா வீடு திரும்பியிருக்கிறார். முருகன் வழக்கம் போல வீட்டில் இருக்கும் தறியில் கைலி நெய்து கொண்டிருந்திருக்கிறார். தேவிகா சமைத்த உணவை குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு தூங்க வைத்திருக்கிறார். அப்போதுதான் தறியிலிருந்து எழுந்து வந்த முருகன் கோபமாக மனைவி தேவிகாவை கண்மண் தெரியாமல் அடித்திருக்கிறார். திடீர் சத்தத்தில் தூக்கம் கலைந்த குழந்தைகள் மீனாவும் சிவானியும் பயத்தில் அலறியிருக்கின்றனர். அப்போது வீட்டில் இருந்த கடப்பாறையை எடுத்த முருகன் சரமாரியாக குழந்தைகளை தாக்கியிருக்கிறார். தடுக்க முனைந்த தேவிகாவையும் கடப்பாறையால் தலையில் தாக்கியிருக்கிறார். தேவிகாவும் குழந்தைகளும் இரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடக்க முருகன் விஷத்தை குடித்துவிட்டு வீட்டிற்கு வெளியே வந்து விழுந்திருக்கிறார். அதன் பிறகே அக்கம் பக்கத்தினருக்கு நடந்த விபரீதம் தெரிந்திருக்கிறது. உடனடியாக வீட்டின் உள்ளே இரத்த வெள்ளத்தில் கிடந்த தேவிகாவையும் குழந்தைகளையும் மீட்டு திருவண்ணாமலை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். முருகன் தாக்கியதில் இளைய மகள் சிவானி வீட்டிலேயே பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். மூத்த மகள் மீனா மருத்துவமனைக்கு போகும் வழியிலேயே இறந்து போயிருக்கிறார். தேவிகாவின் உயிர் மட்டும் ஊசலாடியபடியே இருந்திருக்கிறது. ஆனால் தேவிகாவை காப்பாற்ற இங்கு முடியாது என வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர் மருத்துவர்கள். அங்கு தேவிகாவை காப்பாற்ற மருத்துவர்கள் எவ்வளவோ போராடியும் அவரும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். விஷம் அருந்திய முருகனை மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்கின்றனர். ஒரே இரவில் நடைபெற்ற அந்த 3 கொலைகளும் ஊராரை பெரும் பதற்றமடைய செய்திருக்கிறது. எதற்காக மனைவி பிள்ளைகள் என 3 பேரை ஒருவர் கொலை செய்ய வேண்டும்? பதில் உடனடியாக கிடைக்கவில்லை. ஆனால் வழக்கம் போல சில ஊடகங்கள் வாசகர்களின் ஆர்வத்தை தூண்டுவதற்காக நடத்தையில் சந்தேகம் என எழுதின. அது என்ன உண்மை யாரும் ஒன்றும் வெளியே சொல்லலை. இங்கே இருக்கிறவங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் எல்லாருக்குமே அனுப்பிட்டோம். தப்பாக அவங்க அனுப்பி வச்சுக்கிறாங்க. நல்லா தான் இருந்தான், நல்லாவே பாசமாக பசங்க பேர்லையும் பொண்டாட்டி மேலே நல்ல பாசமாக தான் இருந்தானே. இதனை தேவிகாவின் உறவினர்கள் மட்டுமல்ல, மற்றும் முருகனின் உறவினர்களும் மறுத்தனர். மனைவியின் மீது சந்தேகம் இல்லை, மனைவியும் தவறானவர் இல்லை. வேறு என்னதான் காரணம் முருகன் இப்படி முடிவு எடுப்பதற்கு? விசாரணையில் இறங்கினோம். முருகன் சிறு வயதிலேயே தனது தாய் தந்தையை இழந்தவர். தனிமையோடும் வறுமையோடும் தான் இளமையை கழித்திருக்கிறார். அப்பாவும் அம்மாவும் இல்லாத முருகன் உடன் பிறந்த தங்கையை காப்பாற்ற கைத்தறி வேலையை கற்றுக்கொண்டிருக்கிறார். அவன் 7வது படிக்கும்போதே அவங்க அப்பா செத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து கேன்சரில் செத்துட்டாங்க. தாய் தப்பன் யாருமே இல்லை. அவன் தனியாளாக இருந்தான். கூட ஒரு தங்கச்சி ஒன்று இருந்துச்சு. இந்த 2 பேருமே தான் சின்ன வயசு, 2 பேருக்குமே சின்ன வயசு. தாய் தப்பன் போன பிற்பாடு இவனுக்கு வருமானம் கிடையாது. இவனே கஷ்டப்பட்டு திருப்பூர்லலாம் வேலை செஞ்சாங்க, கொண்டாங்க. அப்புறமா வந்து வீட்டில் நம்ம வீட்டோடு இருக்கலாம்னு சொல்லி வீட்டில் வந்து தறி வேலை செஞ்சான். கைத்தறியில் வரும் வருவாயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தங்கைக்கு திருமணத்தையும் செய்து வைத்திருக்கிறார். தங்கையின் திருமணத்திற்கு பிறகு முருகனுக்கும் பெண் பார்த்திருக்கிறார்கள். அப்போதுதான் தெரிந்தவர்கள் மூலமாக தேவிகாவை பெண் கேட்டிருக்கிறார்கள். தேவிகாவிற்கும் தந்தை இல்லை. தேவிகாவுடன் 2 அக்கா, ஒரு தங்கை என 3 பேர் உடன் பிறந்தவர்கள். தேவிகாவின் அம்மா பத்மாவும் கஷ்டப்பட்டே தனது 4 மகள்களையும் வளர்த்து ஆளாக்கியிருந்தார். முதல் 2 மகள்களுக்கு திருமணம் முடிந்த நிலையில் 3வது பெண் தேவிகாவை முருகன் தரப்பில் பெண் கேட்க தனியாக இருந்த முருகனுக்கு பெண் கொடுத்திருக்கின்றனர். அவரெலாம் வந்து எங்கள் சொந்தமே எதுவும் இல்லை. அவர் வந்து அசல் தான் வந்தார். அவர் வந்து அவங்க மாமா மூலியமாக, சித்தப்பா மூலியமாக தான் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவர் வந்து இந்தமாரி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், பொண்ணு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சரி நல்ல அந்த பிள்ளை தீவிர விசாரிச்சா தான் நாங்கள் பொண்ணுல நாங்கள் கொடுப்போம். ஏன்னா கொஞ்சம் தூரமாக இருக்கிற ஊராச்சு அப்படின்னு சொல்லிட்டு
எங்கள் சொந்தக்கார இருக்கிறாங்க, எல்லாம் விசாரித்தோம். சரி தாய் இல்லாத புள்ளியாச்சுன்னு சொல்லி நாங்களும் அந்த கஷ்டம் எதுவும் இல்லாமலே நாங்கள் வச்சு நல்லா தான் பார்த்தோம். அவரையும் பார்த்தோம். நான் கட்டி கொடுத்தோம், 11 வருஷம் ஆச்சு கட்டி கொடுத்தோம். இது வரைக்கும் அந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ இந்த 2 வருஷமாக தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாரு. உள்ளூர் ஆளுங்க விசாரிச்சு தான் அவங்க பொண்ணு கொடுத்தாங்க. பொண்ணு கொடுத்து நல்லபடியாக தான் வாழ்ந்து வந்தாங்க. 2 குழந்தையும் ஆயிடுச்சு. 2மே பொண்ணு தான். 2 ஆசை பாசையாக தான் இருந்தான். பொண்டாட்டி மேலே சந்தேகமாக கிடையாது. யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க. பகலில் போய் சாயந்தரமாக வீட்டுக்கு வந்து வேலைக்கு வந்து வீட்டில் வந்து படுத்துவாங்க. இவன் வந்து எப்போவுமே 24 மணி நேரம் தறி தான் நெய்வான். ஒரு நல்லது கெட்டதுன்னா கூட வெளியில் போக மாட்டான். எதுனா ஒன்றுன்னா கூட பொண்டாட்டி பிள்ளைகளை தான் ஒரு விசேஷத்துக்கு அனுப்புவான். இவன் மட்டும் வீட்டில் தான் தறி வேலை தான் செய்வான். நம்ம செஞ்சால் தானே நமக்கு காசு கிடைக்கும், வருமானம் வரும்னு சொல்லி இவனே தான் வேலை செஞ்சான். திருமணம் ஆனது முதல் முருகனும் மனைவி தேவிகாவை மகிழ்ச்சியாகவே வைத்திருந்திருக்கிறார். முருகன் தேவிகாவின் மகிழ்ச்சியான இல்லறத்தின் அடையாளமாக மீனாவும் சிவானியும் அடுத்தடுத்து பிறந்திருக்கின்றனர். இளம் வயதிலிருந்தே தாய் தந்தையை இழந்து தங்கையை காப்பாற்றவே வாழ்க்கையில் போராடிய முருகனுக்கு மனைவி தேவிகாவும் குழந்தைகள் மீனாவும் சிவானியும் தான் உலகமே. சீக்கிரமே இளம் வயது வறுமை மறந்து போனது. இனி எதிர்காலத்தை குழந்தைகளுக்காக கழிக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி தர வேண்டும். நிறைய சம்பாதிக்க வேண்டும். குழந்தைகளும் மனைவியும் கேட்டதெல்லாம் வாங்கித் தர வேண்டும் என நிறைய ஆசைப்பட்டார் முருகன். ஜாலியாக இருப்பாங்க. அதே கூட எங்கன்னா ஒரு வெளியில் விசேஷம், ஒரு சாவு எதுவாக இருந்தாலும் இவ்வளோ தான் அனுப்புவாங்க. அவன் நம்பிக்கை தானே அனுப்புகிறாங்க. ஒரு சந்தேகம்னா நீ வெளியே அனுப்ப மாட்டாங்கல்ல. சந்தேகம்லாம் எதுவும் வரல. ஆனால் மீனாவையும் சிவானியையும் எப்போதும் தூக்கி வைத்தே கொண்டாடியிருக்கிறார். பெரிய பொண்ணு வந்து 3வது படிச்சிருந்தா. மீனா 4வது இல்லை 3வது படிச்சிருந்தா. சின்ன பொண்ணு வந்து 2வது தான் படிச்சுருந்தா. ஆனால் பசங்க பேர்லலாம் அவங்க அப்பா ரொம்ப பாசமாக தான் இருந்தாங்களே. நல்லா தூக்கி வச்சுக்கின்னு, இப்போ கூட இந்த பெரிய பொண்ணுட்டா தூக்கி வச்சுக்கின்னு நல்லா எங்கேயும் விடவே மாட்டாங்க. நல்லா ஜாலியாக நல்லா தூக்கி வச்சுக்கின்னு எல்லாமே தான் பார்த்துன்னு இருந்தாங்களே. பசங்களை எப்படி அடித்தாங்கன்னே தெரியல. அதை அடிக்க சொல்லக்கூட அந்த மனசு கொஞ்சம் கூட இறங்கி வரவே இல்லை. நம்ம பசங்க நம்ம பெற்ற பசங்களை அடிக்கலாமா அப்படின்ற இதுவே வராமல் போச்சு. இப்படி மகிழ்ச்சியாக முருகனின் வாழ்க்கை போய்க் கொண்டிருந்த போதுதான் மீண்டும் ஓர் இடி முருகனின் தலையில் விழுந்தது. ஆசையாக திருமணம் செய்து வைத்த முருகனின் தங்கை இறந்து போயிருக்கிறார். தங்கையின் மரணம் முருகனின் மனதில் ஆறாத ரணம் போல பதிந்துவிட்டது. தங்கையின் இழப்பு அவருக்கு மீண்டும் இளம் வயது துயரத்தை நினைவுபடுத்த தொடங்கிவிட்டது. அதன் பிறகு திடீர் என காரணமே இல்லாமல் கூட மனைவி குழந்தைகளிடம் கோபப்பட ஆரம்பித்திருக்கிறார் முருகன். அந்த கோபத்தில் தான் ஒரு டைமுக்கு அடிச்சிருவான். நாங்கள் பார்த்து வச்சுமே இந்த மாதிரிலாம் பண்ணாதறான்னா எனக்கு எப்படியோ வந்து கோபம் வந்தால் நிற்க மாட்டேன்து. அது எனக்கு மீறுது அப்படி சொல்கிறான் கேட்டால். முருகனின் தறி வேலை மட்டுமே குடும்பத்திற்கு போதுமானதாக இல்லை. உபரி வருமானத்திற்கு என்ன செய்வதென யோசித்த முருகன் தன் மகள்கள் படித்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியிலேயே துப்புரவு பணியாளர் வேலை கேட்டிருக்கிறார். பள்ளி நிர்வாகமும் முருகனுக்கு அந்த வேலையை கொடுக்க தினமும் காலையில் முருகனும் தேவிகாவும் பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்தி வகுப்பறைகளையும் கழிவறைகளையும் கூட சுத்தப்படுத்தி வந்திருக்கின்றனர். மைதானத்தில் இந்த குப்பைங்கெல்லாம் அள்ளி ஓரமாக போட்டுருவாங்க. தூரமாக கடையாசிடுவாங்க, சுத்தம் பண்ணுவாங்க. இந்த லெட்டின் ரூம் எல்லாம் வாஷ் பண்ணி டெய்லி கழுவணும், மருந்து போட்டு தெளிக்கணும். இந்த மாதிரி வேலை. ரூமெல்லாம் பெருக்கணும், எல்லா ரூமும் பெருக்கி ஆகணும் எல்லாமே. ஒரு கட்டத்தில் அந்த வேலைக்கு வேறு ஆட்கள் வந்துவிட மறுபடியும் அவரை வேதனை வாட்டி வதைத்திருக்கிறது. எல்லாம் தோல்வி என்றால் நான் என்ன செய்வேன்? நான் வாழ்ந்து என்ன பலன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்றெல்லாம் அடிக்கடி யோசிக்க ஆரம்பித்தார். அன்றைக்கி வந்து செவ்வரேறி குச்சி வந்து அசிங்கம் பண்ணுறாங்க. அந்த லாஸ்ட்டில் இருக்குது. அப்புறம் இருக்க முன்னாடி வந்து அசிங்கம் பண்ணினே இருக்கிறாங்க. டெய்லி வந்து அதை வந்து சுத்தம் பண்ண முடியலன்னு கஷ்டப்படுறான். அது வந்து எங்ககிட்ட எல்லாருக்கிட்டே சொன்னால் டீச்சர் வாத்தியார்கிட்ட கூட சொல்லியிருக்கிறோம். இதுக்கு ஒரு கேமரா வையுங்க அப்படின்னாங்க. ஏன்பா இந்த லெட்டின் போய் வர்றதுக்கு போகிறதுக்கு இல்லாமல் கேமரா வைப்பாங்க, வேறு எதனா ஒன்றுன்னா கூட வைப்பாங்க, திருடு போனாக்கா வைப்பாங்க, இந்த லெட்டின் போகிறது கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் வைப்பாங்கன்னு சொல்லி வாத்தியாருங்களும் கொஞ்சம் தட்டி. அதுவும் நாங்கள் வந்து வெளியூர்லேருந்து வந்து வேலை செய்கிறோம், நீங்கள் வந்து உள்ளூர் ஆளுங்க தான் செய்கிறாங்க, நீங்கள் தான் கேட்கணும் அப்படின்னாங்க. அவங்களும் பாராமகவும் விட்டுட்டாங்க. இப்போ வந்து இவங்க டெய்லி இருக்க முன்னாடி வந்து அசிங்கம் பண்ணுறாங்க. டெய்லி என்னால் வேலை செய்ய முடியலன்னு சொல்லி இவங்க எனக்கு வேலை வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் வேறு ஆள் போட்டுக்கிறாங்க. காரணமில்லாமல் வரும் கோபம்
ஆட்டிப்படைக்கத் தொடங்கியது அவரை. கொரோனா ஊரடங்கிற்கு பிறகு கீழ்பெண்ணாத்தூரில் இருக்கும் ஹோட்டல் ஒன்றில் வேலை பார்த்து வந்திருக்கிறார் தேவிகா. அதுக்கப்புறம் கொரோனா டைம் வந்து ஸ்கூல் திறக்கிற வேலையில், அதனால் வந்து வெளியில் இந்த கொல்லி வேலைக்கெல்லாம் போவா, களை வெட்ட போவா, இனிமேல் யார் கூப்பிட்டாலும் வேலைக்கு போவா. இப்போ வந்து பெண்ணாத்தூருக்கு அந்த ஓவிய கடை ஹோட்டல்னு நம்ம இந்த ஊர்லேருந்து 10 பேர் போனாங்க. போயிட்டு காலையில் போயிட்டு போவாங்க, சாயந்தரம் வந்துடுவாங்க. அந்தமாரி தான் சாயந்தரம் வந்துட்டு சாப்பிட்டு படுத்துன்னு இருந்துக்கிறா. பசங்க கும்பலாக படுத்துன்னு இருந்துக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி தான் அடிச்சானே தெரியல. இப்படி போய் வேலை பார்க்க வேண்டுமா என அதுவும் முருகனுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஊரில் யாராவது முருகனை பற்றியோ அவரது வீட்டை பற்றியோ தவறாக பேசினால் முருகனுக்கு அளவுக்கு மீறி கோபம் வர ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் அந்த கோபம் ஊர்க்காரர்களை எதுவும் செய்யவில்லை. மாறாக தேவிகாவையும் குழந்தைகளையுமே பதம் பார்த்திருக்கிறது. ஏன்னா ஒரு சண்டைன்னா கூட சரி, இவங்க வந்து பொண்டாட்டிக்கு ஆதரவாக கூட போய் பேச மாட்டான். இவனே வந்து அந்த அந்த எல்லாத்தையும் கேட்டுக்கின்னு வந்து கம்முன்னு வந்து பொண்டாட்டி பிள்ளைகளை தான் அடிப்பான். அவன் கண்மூட்டடமாக அடிப்பான். அப்போ பார்க்குறவங்க கூட ஐயோ நம்ம வாய் திறந்ததுனால தானே இவன் பொண்டாட்டி பசங்களெல்லாம் அடிக்கிறானேன்னு சொல்லி நம்ம தான் பயந்துக்கிட்டு இந்த ஊர்லேயும் எல்லாருமே அவனுக்கு பயந்துன்னு தான் இருந்தாங்க. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னாக்கா அவன் வந்து பசங்களை போய் அடிக்க ஆரம்பிக்கிறான். அதனால் சரி நம்ம ஏன் அந்த பசங்க அடி வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த வாய் கொடுக்க மாட்டாங்க இவனுக்கிட்ட. முருகனின் அந்த திடீர் கோபத்திற்கு காரணம் என்ன என தெரியாமல் மருத்துவரிடம் அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். அவ்வப்போது மாத்திரைகளை சரிவர எடுக்காமல் போக கட்டுக்கடங்காத கோபம் மறுபடியும் முருகனுக்கு வர ஆரம்பித்திருக்கிறது. அந்த இரவும் அப்படித்தான் முருகனுக்கு அதீத கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எப்போதும் கையில் கிடைப்பதையெல்லாம் வைத்து அடிக்கும் முருகனுக்கு அன்று கையில் சிக்கியது கடப்பாறை. கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத உளவியல் பிரச்சனை உள்ள ஒருவரது கையில் கடப்பாறை கிடைத்தால் என்ன ஆகும் என்பதற்கு அந்த இரவு உதாரணமாகிப் போனது. முருகனின் கோபம் தீர்ந்து அடங்குவதற்குள் அங்கு எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது. ஆசையாக வளர்த்த பிள்ளைகள் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார்கள். அவர்களின் ஆசைகள் அந்த இரவோடு சத்தமின்றி மௌனித்து விட்டன. இறந்து கிடந்த மனைவியையும் பிள்ளைகளையும் பார்த்த முருகன் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். நடந்த விபரீதம் புரிந்திருக்கிறது. என்ன செய்வதென தெரியாமல் தானும் செத்து விடுவோம் என விஷத்தை குடித்திருக்கிறார். அவனே நான் எல்லாத்தையும் சாவடிச்சு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுக்கிறான். நானும் மருந்து சாப்பிட்டேன், அவனும் என்ன மருந்து சாப்பிட்ருக்குறான். சாப்பிட்டு வந்து அவனும் படுத்துட்டு இருக்கான். ஏன்னா தெரியாத குடும்பம் என்னமோன்னு நினச்சிட்டு அப்புறமேட்டு சொல்லிட்டு படுத்துருக்குறான். அதன் பிறகு தானே விளக்கு கூட இல்லை. போயிட்டு ஒரு பேட் அடித்து பார்த்தா விளக்கு இல்லை. அப்புறமேட்டு தான் அதை சுவிட்சு ஆன் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்துட்டு இந்த பொம்பளைங்க 2 பேர் போயிருக்கிறாங்க. போக பார்த்தா இந்த திகில் கதை நடந்துருக்குது தெரியுது. பிறகு தகவல் அறிந்து வந்த கீழ்பெண்ணாத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தற்போது சிகிச்சையில் இருக்கும் முருகனை சிகிச்சைக்கு பிறகு கைது செய்து காவலில் எடுக்க திட்டமிட்டுள்ளனர். ஆரோக்கியம் என்றாலே அது உடல் சம்பந்தப்பட்ட உடல் ஆரோக்கியம் என்றே பலரும் நினைக்கிறோம். உடல் ஆரோக்கியம் எந்த அளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் மனநலம். உடலில் ஏதாவது ஒரு வலி ஏற்பட்டாலோ தொந்தரவு ஏற்பட்டாலோ மருத்துவரை நாடும் பலரும் மனதில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு எளிதில் மருத்துவரை நாடுவதில்லை. அதுவும் முருகனைப் போன்ற சாமானியர்கள் தங்கள் மனதில் நடக்கும் போராட்டத்தையும் தொந்தரவுகளையும் ஒரு நோயாக கருதுவதே இல்லை. மருத்துவர்கள் சொல்லியும் மாத்திரைகளை தவிர்த்திருக்கிறார். அதனால்தான் மொத்த குடும்பமும் பலியாகிவிட்டது. ஆனால் இன்னமும் சிலர் முருகனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என அடித்துச் சொல்கிறார்கள். பெரும்பாலான நேரங்களில் முருகன் வெகு இயல்பாகவே நடந்திருக்கிறார். அதே நேரம் அவரை துயரத்தில் தள்ளும் எந்த ஒரு விஷயமும் அவரை உடனடியாக பாதித்திருக்கிறது. நாட்கள் செல்லச் செல்ல யாரோ ஒருவர் சண்டை போட்டால் கூட முருகனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உண்மையில் முருகனுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்திருக்குமா? அவரது நடவடிக்கைகளுக்கு என்ன அர்த்தம்? உளவியல் மருத்துவர்களை அணுகி கேட்டோம். அந்த டெல்யூஷன் ஃபார்மேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதாவது அப்நார்மல் ஃபால்ஸ் பிலீஃப்ஸ், இல்லைன்னா உறுதியாக நம்பக்கூடிய ஒரு தன்மை. அதாவது உண்மையாக இருக்காது, ஆனாலும் அதை உறுதியாக நம்புவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவர் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னேன்னா சில டிப்ரெஷன்ஸ் இருக்குது. அதாவது
அதை பற்றி யோசனை பண்ணி இந்த மாதிரி நம்மளை பண்ணிட்டாங்க, நம்மளை கேலி கூத்தாக்கிட்டாங்க, நம்ம இனிமேல் வாழறதுக்கு நம்ம வந்து தகுதி இல்லை, நம்ம வாழக்கூடாது, நம்ம வாழ்வது வீணே அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்கலாம். முருகனின் செய்கையால் நம்மை பெரும் துயரத்தில் தள்ளுவது அவரது 2 பெண் பிள்ளைகளும் எழுதிய கடிதங்கள்தான். பிஞ்சு மனதில் இருந்த பேராசைகள் அல்ல அவை. மனதில் புன்னகை ததும்பும் வேளையில் மீனா புத்தாடை கேட்டிருக்கிறார். ஷிவானிக்கோ எதிர்காலம் பற்றிய கனவு சிறு வயதிலேயே இருந்திருக்கிறது. ஒருபுறம் ஏழை பிள்ளைகளின் மருத்துவ கனவுகள் நீட் தேர்வினால் சிதைந்து கொண்டிருக்கு. ஷிவானிக்கோ சொந்த தந்தையாலே அந்த கனவு சிதைந்து விட்டதுதான் சோகம்.